வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ இன்று முதல் கொண்டு உங்களுக்கு சிந்தனைகள் ஒரு சிஸ்டமேட்டிக்கா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அதுல குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமையில நாம் எதை சிந்திக்க போறோம் அப்படின்னா, பாடல்கள். மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா ஞான களஞ்சியம் என்று 2 நூல்கள். அந்த நூல்ல மகரிஷி அவர்கள் எழுதிய அத்தனை பாடல்களையும் பதிவு செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2000 கவிகள் அந்த நூல்கள்ல இருக்கு. அதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அது மிக மிக ஒரு புனிதமான ஒரு நூல். எப்படி நமக்கு ஒரு திருக்குறள், ஒரு பைபிள், ஒரு குரான் எப்படி ஒரு மிக முக்கியமான நூலாக நாம பார்க்கிறோமோ, பகவத்கீதை அது போல வேதாத்திரியத்திற்கான ஒரு வேதாத்திரிய நூலாக நீங்க அந்த 2 நூல்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஞான களஞ்சியம்னு பேர் அது. ஞான களஞ்சியம் தொகுப்பு 1, ஞான களஞ்சியம் தொகுப்பு 2 என்று 2 தொகுப்புகள் அதுல வெளிவிட்டிருக்காங்க. சரி, இப்போ அந்த கவிகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த கவியை நம்ம தொடங்குவோம். முதல், கவிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மகான்கள் இறைநிலையோடு இணைப்பு பெறும்போது பல ஞானங்கள் அவங்களுக்குள்ள உதிக்கும். சரிங்களா? அப்படி உதித்த ஞானங்களை அவர்கள் ஒன்றாக கவிதையாகவோ அல்லது உரைநடையாகவோ எழுதுவாங்க. வள்ளலார் அவர்கள் சொன்னது போல, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொல்லுவார். மகரிஷி அதே வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் இந்த பாடலெல்லாம் எழுதல, நீங்க என்னை பெருமையா நினைத்து கொள்ள வேண்டாம். பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய். பாட்டு எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு அறிவு நன்றாய் பண்பட்டு அந்த உயர்ந்த நிலையை அடைந்திருந்தால், பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால், இது ஒரு கவி. பண்பட்டு பற்றற்ற நிலை அடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்விற்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது அவனோட அறிவுல தெரியுமாமா, தோன்றுமாமா. அவன் சிந்திக்க வேண்டாம், அவன் அறிவில் அது தோன்றும். ஊற்று போல நல்வாழ்விற்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். சரிதானுங்களா? மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல. எப்படியாமா? அது எப்படி வருதாமா? மேட்டில் இருக்கிற தண்ணி பள்ளத்துக்கு எப்படி வருது? இயல்பா வருது இல்ல, போர்ஸா வருது இல்ல, அது மாதிரி மேட்டு உள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். அப்படி இருக்கிற மக்களுடைய, அந்த எழுதக்கூடிய நபருடைய ஆராய்ச்சி முடிவும் மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல வந்து சேரும். அப்போ பாட்டெழுதும் பழக்கமுலான் அறிவு நன்றாய் பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் அறிவில் தோன்றும், நல்வாழ்விற்கேற்ற முறை அனைத்தும் தோன்றும். மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல மேதினியர் ஆராய்வு முடிவும் தோன்றும். ஏட்டினிலே கை, இதுதான் முக்கியம்.
ஏட்டினிலே கை, ஏடுனா நோட்டு, நோட்டுல நான் கையை வச்சுட்டேன். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், எங்க பிரபஞ்சம். ஏட்டினிலே கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எல்லாம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். இந்த கவியெல்லாம் படிச்சாலே அப்படியே கூஸ் பம்ஸா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, புல்லரிக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கிற கவிகள். ஏட்டுல நான் கை வச்சிருக்கிறேன், எண்ணம் எங்க இருக்குது? அகண்டாகாரத்தில் இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்குது. பிரபஞ்சத்துல இயற்கை ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. அது எல்லாம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். சும்மா அவள எழுதுறது கிடையாது மகான்கள். அதனால இந்த கவி என்பது இஸ்லாத்துல ஒரு வார்த்தை இருக்கு. குரான் நபிகள் எழுதியது அல்லன்னு சொல்லுவாங்க. இறைவன் நபிகள் மூலமாக இந்த உலகத்திற்கு இறக்கியதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நபிகள் எழுதல, நபிகள் அந்த நிலையில இருந்தாங்க, இறைத்தன்மை நிலையில் இருந்தாங்க. இறைநிலை நபிகளை கருவியாக பயன்படுத்தி கொண்டு குரான்ல இருக்கிற செய்திகளை கொடுத்தது. இது குரானுக்கு மட்டுமல்ல, பைபிள் அப்படி வந்ததுதான், தம்ம பதம் அப்படி வந்ததுதான், பகவத்கீதை அப்படி வந்ததுதான். இறைநிலை அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிற மனிதனை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக செய்திகளை கொடுக்கிறது. ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். மைக் ஏதோ ஓபன் ஆகுது பாத்துக்க. ஓகே, சரி. அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் ஏதோ சும்மா பாடல்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த பாடல்ல பல விஷயம் இருக்கு, சரிங்களா? அப்ப கவிகள் என்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைநிலை மனிதர்களுக்கு நேரடியா எதையும் கொடுக்க முடியாது. அப்போ யாரோ ஒருத்தரை கருவியாக கொண்டு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுக்கும். அப்ப இது இறைவன் கொடுத்த கவிகள்னு நீங்க பார்க்கணும். அதைத்தான் சிவபுராணம் போன்ற நூல்கள் எல்லாம் இறைவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்ததுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போது அது சொல்லக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் இந்த மகான்கள் மூலமாக எழுத்துக்களாக கவிகளாக மாறிவிடும். அது எழுத்துக்களுக்கும் கவிகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, கட்டுரைகள் புத்தகங்கள்ல வர்ற ரைட்டிங்க்கும் கவிகள், அதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஸ்லோகங்களா சொல்லி வச்சாங்க. யதா யதாகி தர்ம, அப்படியே ஸ்லோகமா சொல்லி வச்சுட்டா அந்த 4 வரி மனப்பாடம் பண்றது ஈஸி. அதை விரிச்சிங்கன்னா மிகப்பெரிய பொருள் கிடைக்கும். இப்ப நான் ஒரு கவி எப்படி வருதுன்னு சொல்றதுக்கு ஒரு கவியை விளக்கமா சொன்னேன். இது பல விதத்துல நமக்கு பயன்படும். அப்ப இது எதுக்கு பயன்படும்னு மகிழ்ச்சி சொல்றாரு. சரி, இந்த கவியை இந்த நம்ம இறையாசிரியர் பயிற்சியில வாரத்திற்கு ஒரு கவியை படித்து எழுதணும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். ஒரு 8 வரி கவி, ஒரு நாளைக்கு ஒரு வரின்னு வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 வரி, ஒரு நாளைக்கு ஒரு லைனை நீங்க மனப்பாடம் பண்ணணும். அது ஈஸியா மனப்பாடம் ஆயிரும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சினிமா பாட்டு நமக்கு 1000 மாட்டு மனப்பாடமா இருக்குது. நீங்க யாருக்கு ஐயோ கவியெல்லாம் படிக்கணுமா அப்படி நினைக்காதீங்க, சரிதானா? அது ஈஸியா எப்படி மனப்பாடம் பண்றதுக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றோம். நாங்க சொல்றது செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிரும். அப்போ வாரத்திற்கு ஒரு கவியை படிக்கணும். ஏன் இந்த கவியை படிக்கணும் அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு, நாம தத்துவத்துல தெளிவு பெறணும். இப்ப நம்ம சொல்லி கொடுத்த தத்துவங்கள்லாம் ஒரு 10% 20% தான் இருக்கு. இன்னும் 80% தத்துவங்கள் வெளியே நம்ம சொல்லாதது இருக்கு. அது எல்லாமே இந்த பாடல்களுக்குள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல ஆழமா பயணிக்க நிறைய விஷயங்கள் அந்த கவிகளுக்குள்ள இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். 2வது, நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு போறீங்க. இன் ஃபியூச்சர் நீங்க எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல உயர்ந்து வருவீங்க, மாற்று கருத்தே கிடையாது, சரிதானா? நீங்க நம்பணும், உங்களை நீங்க நம்பணும். நான் உங்களை பத்தி 1000 சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இந்த உலகம் முழுக்க சென்று சேவை செய்வேன் நீங்க நினைச்சா நிச்சயமா அது நடந்தே தீரும். ஆனா இந்த உலகமே நீங்க உலகம் முழுக்க சேவை செய்யணும்னு நினைச்சாலும் அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க நினைக்கணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். இப்ப இலக்க பெருசா வைங்கன்னு சொல்றோம். அப்ப நீங்க உலகம் முழுக்க சென்று சேவை செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல
ஏதோ ஒரு பக்கம் போய் மக்களுக்கு நல்லது பேச போறீங்க, தொண்டுக்கு தானே இணைஞ்சிருக்கிறோம், சேவை செய்யறதுக்கு. அப்போ ஏதாவது ஒரு பேசணும் அப்படின்னா இந்த கவி இருந்தா ஈஸியா பேசிடலாம். இந்த 8 வரி கவியை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா பேசிடலாம். குறள், திருக்குறள் ஒரு 4 குறள் மனப்பாடம் பண்ணி வச்சா போதும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம்னா 1 மணி நேரம் நான் விளக்கம் கொடுக்க முடியும். அந்த 8 வரிய அல்லது அந்த 2 வரிய விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஈஸியா உங்க ஸ்பீச் வந்து முடிஞ்சிடும். அப்ப இது உங்களுக்கு நீங்க பின்னாடி சிந்தனை உரை குடிக்கிறதுக்கும் இது பெரிய பயனா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த கவி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வெறும் கவின்னு நினைச்சிடாதீங்க. இந்த கவி மகரிஷி வந்து கவியினுடைய சிறப்புன்னு ஒரு கவி எழுதியிருக்காரு. அதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வார கவிக்கு நான் சொல்றேன். இந்த கவியினுடைய சிறப்பு அப்படிங்கிற கவி உங்களுக்கு மனப்பாடத்துல வரும். அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வரும். பட் அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அப்பதான் அந்த கவியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விருப்பம், ஆர்வம் வந்து உங்களுக்கு உண்டாகும். அந்த கவி என்ன தொடங்கும்னா, பாடல் பல படித்து வரும் பழக்கம். பாடல்னா சினிமா பாடல் கிடையாது. சினிமா பாட்டிலே தத்துவ பாட்டு படிங்க, அது ரொம்ப நல்லது. அதுல இன்னும் ஈஸியா அந்த கவிஞர்கள் எழுதியிருப்பாங்க. எத்தனையோ கவிகள் இருக்கு, எத்தனையோ சினிமா பாடல்கள் தத்துவத்துல உயர்ந்த நிலையில இருக்கு. சரிதானுங்களா? அப்ப அது போன்ற பாடல்கள் கூட நீங்க படிக்கலாம். குறிப்பா அந்த ஞான கவிகள், மகான்கள் கொடுத்த அந்த கவிகளை, பாடல்களை படித்து வரக்கூடிய பாடல் பல படித்து வரும் பழக்கம். நிறைய பாட்டை படிச்சுட்டு வர்ற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது ஒரு பழக்கமா மாறணும். ஒரு நாள் மட்டும் எடுத்து படிச்சுட்டு உடனே ரிசல்ட் வருமானம் வராது. ரெகுலரா நீங்க அந்த பாடலை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, பாடல் பல படித்து வரும் பழக்கம். ஆழ்ந்து பகுத்துணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து, ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பார்த்து இதுல உண்மை எது, பொய் எது, நல்லது எது, கெட்டது எது, எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது என்றதை ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றும் பண்பை தந்து. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நீங்க இப்படி பாட்டு ரெகுலரா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள என்ன பண்ணும், நீங்க ஆழ்ந்து பகுத்து உணர்ந்து செயலாற்றக்கூடிய பண்பை உங்களுக்கு கொடுத்துரும். அப்புறம் எப்படி நம்ம கெட்ட வழியில போக முடியும்? நல்ல வழியில நிக்கிற வாய்ப்பை இந்த கவி கொடுக்கும். மூடர்களை கூட பேரறிஞர் ஆக்கும். இந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். மூடர்களை கூட பேரறிஞர் ஆக்கும்னா, மூடர்னா யாருன்னா அறிவு மூடி இருப்பவர்களை மூடர்கள் என்று சொல்வார்கள். மூடர்கள், முட்டாள்கள்னு சொல்றோம் இல்லையா? முட்டாள்னா மகரிஷி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த தேர் வர்றப்ப இல்ல சப்பரம் தூக்கிட்டு போறப்ப முட்டு கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த முட்டை கொடுப்பவர்களை முட்டு ஆள்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னெல்லாம் தெரியாது. முட்டு கொடுக்கணும்னா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அறிவுல விரிவு இல்லை. மூடர்கள்னா இது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது, அறிவு மூடிய நிலையில இருக்கு. இப்ப அதைய திறக்கணும், ஞானத்தை வெளிப்படுத்தணும். அப்படி இருக்கிற மூடர்களை கூட பேரறிஞர்கள் ஆக்கும் எது? இந்த கவி. மூடர்களை கூட பேரறிஞராக்கும். அப்ப நாமெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, மூடர்கள்னு சொல்ற அளவுக்கு இல்ல. இப்ப மூடர்களையே பேரறிஞர்கள் ஆக்கும்னா நம்மளை எந்த அளவுக்கு இது உயர்த்தும்னு நீங்க வந்து கவனிக்கணும். இந்த வார்த்தை முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி. முன்னுனா கடந்த காலம், சரி. முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி. முன்னுனா முற்காலம், நிகழ்காலம், பிற்காலம்னா கடந்த எதிர்காலம், அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில், உங்களோட அறிவுல அந்த 3 காலத்தையும் சிந்தித்து ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப செயலாற்றும் திறமை ஊட்டும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. திரிகால ஞானம், முக்கால ஞானம் என்று சொல்லுவாங்க அந்த வார்த்தைய. அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் ஒரு செயல் செய்யும் போது 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, இந்த செயலை கடந்த காலத்தில் நான் செய்த போது என்ன அனுபவம் பெற்றேன்? தற்போது இந்த சூழலிலே நான் எந்த சூழலிலே இருக்கிறேன்? இனிமேல் இந்த செயலை செய்யும் போது என்ன விளைவு எனக்கு வரும்? நான் சொல்றது புரிஞ்சது இல்லைங்களா? ஒவ்வொரு செயல்லையும் இந்த முக்கால ஞானத்தை செயல்படுத்துவது தான் ஞானி. ஞானிக்கான தகுதியில முக்கால ஞானம் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லும் போது இந்த வார்த்தையை நான் முன்னாடி பயன்படுத்துறப்ப எந்த மாதிரி அனுபவத்தை நான் பெற்றேன், இப்ப நான் எந்த சூழல் இருக்கிறேன், இப்ப நான் அந்த விஷயத்த பேசினேன்னா எந்த மாதிரியான விளைவு எனக்கு வரும் அப்படின்னு யோசிச்சு ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ ஒரு எண்ணத்தையோ பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்தினா எங்காவது தப்பு வருமா, துன்பம் வருமா, துக்கம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதிர்கால விளைவு என்ன வருங்கிறத யோசிச்சுட்டு ஒருத்தர் செயல் செஞ்சான்னா அவன் அவேர்னஸ்ல இருக்கான்னு அர்த்தம். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ல இருக்கான்னு அர்த்தம். அயரா விழிப்பு நிலையில இருக்கான்னு அர்த்தம். அவன் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த கவியை தொடர்ந்து படிச்சுட்டு வந்தா, முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி அறிவில் ஆடச் செய்தே அதற்கு ஏற்ப செயலாற்றும் திறமை ஊட்டும். இது முக்கால ஞானத்தை கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கவிக்கான பயன்ல. இன்னும் ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்கு உண்டு, என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும். இன்னும் ஈடு சொல்ல முடியாத ஆற்றல் பல கவிகளுக்கு இருக்குதுப்பா. என்றென்றும் இந்த வகை இருக்கிற கவிதை நிலைத்து இருக்கும். இன்னைக்கும் திருக்குறள் இருக்கு, இன்னைக்கும் திருமந்திரம் இருக்கு. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கும் இருக்கு. இந்த வகையான கவிகள் தான் நிலைத்து இருக்கும், மற்றதெல்லாம் நிலைத்து நிற்காது. அப்ப பாடல் பல படித்து வரும் பழக்கம் ஆழ்ந்து பகுத்துறந்து செயலாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்கும். முன் நிகழ் பிற்காலங்கள் மூன்றும் கூடி ஆடச் செய்தே அறிவில் அதற்கு ஏற்ப அவ்வப்போ செயலாற்றும் திறமையூட்டும். ஈடற்ற ஆற்றல் பல கவிகட்குண்டு, என்றென்றும் இவ்வகையே நிலைத்திருக்கும். கவியோட பெருமை என்ன, சிறப்பு என்ன? சரி, அப்ப அவ்வளவு ஒரு உயர்ந்த கவியை நாம படிக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன் பாரு, இன்னொரு மிக முக்கியமான விஷயம். ஏன் நீங்க பாடலை படிக்க வேண்டும் அப்படின்னா, இப்போ இந்த கோவில்கள் எல்லாம் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இந்த நால்வர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க மாணிக்கவாசக சுவாமிகள் பாடிட்டு போன ஸ்தலம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அவங்க பாடல் ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா, முற்காலங்கள்ல கோவில்கள் இருக்கும். அந்த கோவில்களுக்கு இந்த ஞானிகள் மகான்கள் வர்றாங்க. வர்றப்ப அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் இருப்பாங்க. அதாவது தீட்டா, குறைஞ்சது ஆல்பா, அப்புறம் தீட்டால இருப்பாங்க. லோ ஃப்ரீக்வன்சியில் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்க மாட்டாங்க. அப்ப இறைவனை நினைந்து மனதை அந்த இறைநிலையில செலுத்தி அங்க ஒரு பாடலை பாடுவாங்க. அப்ப அந்த பாடலோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா லோவா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? லோ ஃப்ரீக்வன்சினா புரியுதுல உங்களுக்கு? மிக குறைந்த அலைச்சுழல் வேகத்திலிருந்து ஒரு பாடலை பாடுவாங்க. இப்ப நாம உயர்ந்த அலைச்சுழல் வேகத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதன் அமைதி அடையணும்னா, இறை உணர்வை பெறணும்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு வரணும். அப்ப எப்படி லோ ஃப்ரீக்வன்சிக்கு வர வைக்கிறது அப்படின்னு யோசிச்சப்ப, இவங்க லோ ஃப்ரீக்வன்சிலிருந்து ஒரு கவியை, ஒரு பாடலை பாடி வச்சுட்டு போயிடுவாங்க. வர்றவங்க அந்த கவியை, அந்த பாடலை பாடுவதற்கு ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே அவங்க லோ ஃப்ரீக்வன்சி போக மாட்டாங்க. பட் அந்த பாடலை தொடர்ந்து பாட 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 ஆட்டோமேட்டிக்கா பாடுறவங்க லோ ஃப்ரீக்வன்சிக்கு போயிடுவாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது நம்ம வாழ்த்தும் பயணம்ல எப்பவுமே தவம் பண்ணி ஒருத்தரை நினைத்து மனதனுடைய அலைச்சல் வேகத்தை குறைத்து குறைத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லி பழகிட்டீங்கன்னா
நாளைக்கு சும்மா இருக்கிறப்ப கூட வாழ்க வளமுடன் சொன்னா உங்க ஃப்ரீக்வன்சி லோவாயிரும். சொல்றது புரிஞ்சுதா? என்னுடைய மனதனுடைய வேகம் 15, 16 இருக்கு. தவம் பண்றேன். அது ஒரு 10 அலைச்சூழல் வேகத்துக்கு வந்துருச்சு. மனம் அமைதி நிலையில இருக்கு. இப்போ ஒருத்தர் நினைச்சு வாழ்க வளமுடன் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன் 10 ஃப்ரீக்வன்சில நான் வாழ்த்தி பழகிட்டேன். இப்ப சாதாரணமா நான் ஒரு 15, 16 அலைச்சூழல் வேகத்துல இருக்கிறப்ப ஒருத்தரை வாழ்க வளமுடன் வாழ்த்துனேன்னா என்னோட ஃப்ரீக்வன்சி 10க்கு போயிடும். ஒண்ணு இல்லைங்க, 93.5 வச்சீங்கன்னா சூரியன் எஃப்எம் வருதுல்ல, அதேதான். சூரியன் எஃப்எம் டியூன் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 93.5 தான் இருக்கும். 2 in 1. நீங்க 93.5 தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ஹியரிங் கரெக்டா கேட்டு நீங்க திருப்பிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா அந்த ஹியரிங் வந்துருச்சுன்னா 93.5 கரெக்டா இருக்கும். இல்ல கரெக்டா வச்சாலும் அது கரெக்டா கேட்கும். ரெண்டும் கோ இன்சிடென்ட் ஆகிற மாதிரி. அப்படி இந்த மகான்கள் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, இவங்களை லோ ஃப்ரீக்வன்சிக்கு வர வேணும் அப்படிங்கிறதுக்காக லோ ஃப்ரீக்வன்சில நம்ம வாழ்க வளமுடன் சொல்ற மாதிரி லோ ஃப்ரீக்வன்சில பாடலை பாடி வச்சுட்டாங்க. அப்ப லோ ஃப்ரீக்வன்சில அவங்க பாடல் பாடி அந்த பாடலை நீங்க யாரெல்லாம் மனமுருகி உணர்ந்து பாடுறீங்களோ உங்க ஃப்ரீக்வன்சி லோவாயிரும். ஆட்டோமேட்டிக்கா மெடிடேஷன் பண்ணா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அது கிடைச்சிடும். அப்படி மகான்கள் இந்த கவிகளை அந்த இறை தன்மையிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க விவேகானந்தருடைய நூலை நீங்க படிச்சு பாருங்க, உங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அப்படியே தெறிக்கும். ஏன்? அவர் அந்த உணர்வு நிலையிலிருந்து அதை பேசியிருக்கார், உணர்வு நிலையிலிருந்து அதை எழுதியிருக்கிறார். அப்ப நீங்க படிக்கும் போது அந்த உணர்வு உங்களுக்குள்ள அப்படியே கடத்தப்படும். நீங்க செக் பண்ணி பாருங்க. புரியுதலை? நான் சொல்றேன்னு நம்பாதீங்க. இன்னைக்கு சொல்ற பாட்டே அதுதான். எப்பவுமே சொல்ற புரிஞ்சுக்கோங்க, மகரிஷி சொன்ன மிகப்பெரிய ஃபார்முலா, சொல்லால் மட்டும் நம்பாதே. நான் சொல்றேன்னு எதையும் நம்பாதீங்க. நான் ஒண்ணு சொன்னேன்னா அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாடலை தொடர்ந்து கொஞ்ச நாள் படிச்சு பாருங்க. இதுதான் பாராயணம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. சரி, நிறைய பேர் சிவபுராணம், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் எல்லாம் மனப்பாடமா தெரியும். இதெல்லாம் பாராயணம் பண்ணி அதுல உண்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல்ல மேம்பாடு வரும். இப்ப நம்ம அந்த பாராயணங்கிற மெத்தடே இப்ப இல்லாம போயிடுச்சு. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அது சொல்றதே இல்லை. நம்ம அது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்கு. மகரிஷிக்கு அவங்க அப்பா வந்து நிறைய பாடல்களை சொல்லி கொடுத்து பழக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த விதத்துல அந்த பாடல்கள் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு சொன்ன செய்தி, நேரடியாக சொன்ன செய்தி, மகான்கள் மூலமாக நமக்கு வந்த செய்தி. அதை நீங்க எடுத்துக்கோங்க, எடுத்து சுயமா சிந்திச்சு பார்த்து அவற்றை உணர்ந்து அவற்றை வாழ்க்கைப்படுத்துங்க. அதுதான் அந்த கவியனுடைய நோக்கம். இன்னும் கவிகளுக்கு நிறைய நிறைய நன்மைகள் இருக்கு. நீங்க கவிகளை தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கே புரியும். சரி, இப்ப நம்ம இந்த வாரத்துக்கான கவி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இறைவணக்கம் குருவணக்கம் பாடல்களை எல்லாம் அந்த கவியெல்லாம் நீங்க அடிக்கடி கேட்டு பழகி இருக்கிறீங்க. ஒரு 6 கவியில இருந்து 8 கவி வரைக்கும், குறிப்பாக இந்த எல்லாம் வல்ல தெய்வம் அது, சிந்தை அடக்கிய சும்மா இருக்கின்ற, தந்தை தாய் ஈருயிரும், இது போன்ற கவிகள் எல்லாம் நீங்க ரெகுலரா கேட்டு கேட்டு பழகின ஒரு கவி. இப்ப அந்த கவிகளையே உங்களுக்கு மனப்பாடத்துக்கு கொடுத்துட்டோம்னா 2 in 1 போயிடும். நீங்க இந்த பயிற்சி முடிச்சோன்னே இறைவணக்கம் பாடணும்னு விரும்புனா இந்த கவியவே பாடலாம். தனியா மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. அதனால நான் முதல்ல யோசிச்சேன் உங்களுக்கு 2 வரி கவி ஏதாவது எடுத்து புதுசா கொடுக்கலாமான்னு. பட் அதை விட இது உங்களுக்கு நீங்க கேட்டு கேட்டு பழகி இருக்கிறதுனால நீங்க ஈஸியா எழுதுறதுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறதுனால நம்ம இப்ப அந்த கவியவே முதல்ல எடுக்கிறோம். முதல் கவி இறைவணக்க கவி. அதுல மொத்தம் 16 வரி. எல்லாம் வல்ல தெய்வம் அது அப்படின்னு தொடங்கி அறிவு முழுமை அது முக்தியில அது முடியுது. தெய்வத்துல தொடங்கி மனிதன் தெய்வ நிலை அடைகிற முக்தியில அது முடியுது. இது வந்து இறை வணக்க கவி. இந்த இறை வணக்கத்துல இறைவனை வணங்குறோம். மொத்தமா இறைவனை பற்றிய செய்தி தான் அதுல இருக்கும். இத்தனை நாள் நீங்க அந்த கவியை படிச்சதுக்கும் கேட்டதுக்கும் இனிமேல் அந்த கவியை நீங்க பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இறைவனை வணங்குவதற்கான
நிலைப்பாட்டுல அந்த இறைவனை பற்றிய எல்லா செய்திகளையும் மகரிஷி கொண்டாந்து கொடுத்திருப்பாங்க. கடவுள் வாழ்த்துல கொடுக்கிறாருல்ல, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு என்ன? எழுத்துக்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது, தொடக்கமானது அகரம். சரிங்களா? ஆவில எழுத்துக்கள் துவங்குவது போல அந்த ஆதியாகிய இறைவனிலே அனைத்தும் துவங்கியதுன்னு சொல்ற. ஆதி பகவன் முதற்றே உலகு. சரிங்களா? அப்போ அதுல என்ன சொல்றாரு? இறைவனை பற்றிய விஷயத்த சொல்றாரு. சரி, திருக்குறளுக்குள்ள போக வேண்டாம், அதுக்குள்ள போனா நிறைய மாற்றம் வந்துடும். சரி, நம்ம இப்போ மகரிஷி இறைவணக்க பாடல் முதல் பாடல், எல்லாம் வல்ல தெய்வமது பாடல் உங்களுக்கு இந்த வாரத்திற்கு மனப்பாடம். 16 லைன் இருக்குதுங்க. சரிதானே? உங்களுக்கு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறதுனால நீங்க முதல்ல 4 வரி எழுது. சரிங்களா? 4 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு எழுதுங்க. செகண்ட் வீக்குக்கு 4 வரி எழுது. தேர்ட் வீக்ல 8 வரி எழுது. 3 வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், இந்த ஒரே பாடல் தான். சரிங்களா? அப்ப 4 வரி எழுதலாமா? அது ஒரு பெரிய சிரமமே இல்லை. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். இவ்வளவுதான் இந்த வாரம் மனப்பாடத்துக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, இந்த 4 வரி. சரிங்களா? அடுத்த வாரம் வர்றப்ப இன்னொரு 4 வரி. 2 வாரம் 4 வரி எழுதி உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா 3வது வாரம் 8 வரி ஈஸியா எழுதிடலாம். இது உங்களுக்கு ஈஸி படுத்துறதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த பாடலை ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டாகவும் அனுப்பிச்சிருவோம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த ரெக்கார்டை திரும்ப திரும்ப அந்த 4 வரியை போட்டு போட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னா, அல்லது அந்த பாடல் ஃபுல்லா அனுப்பிச்சிடும். அந்த பாடல் ஒரு 10 தடவை கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளையில கருமையத்துல எல்லாம் பதிஞ்சிடும். அப்புறம் எழுதணும். நீங்க ஒரு நோட் போட்டிருக்கணும். இந்த பாடலுக்குன்னு ஒரு தனி நோட் போட்டுக்கோங்க, குட்டி நோட்டா போடுங்க. ஒரு 50 பாட்டு, நீங்க இந்த வருஷம் முழுக்கத்துக்கு ஒரு 50 பாட்டு எழுத போறீங்க, அவ்வளவுதான். ஒரு 50 பேஜ் இருக்கிற நோட் இருந்தா போதும். ஒரு குட்டி நோட்டா போட்டுங்க, ஒரு 30 பேப்பர் இருந்தா போதும். 10 ரூபா நோட் போட்டுருக்கீங்க, பாடல் நோட்டுன்னு போட்டுட்டு இந்த வாரம், இந்த முதல் வாரம் முதல் பாடல் இறைவணக்க பாடல்ல 4 வரிய நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு அது காப்பியா அனுப்பிச்சிருவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு பிடிஎஃப் காப்பியா உங்களோட இதுல வரும். அதை பார்த்து நீங்க பொறுமையா அதை அப்படியே படிங்க. அந்த 4 வரிய படிங்க, திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாருங்க. பாடல உங்களோட வாய்ஸா அனுப்புவாங்க, அதை திரும்ப திரும்ப கேளுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதை நீங்க பார்க்காம ஒரு தடவை எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியா இந்த வாரம், இப்ப திங்கட்கிழமை நான் சொல்றேன்னா, இந்த சனிக்கிழமைக்கு உள்ள, அதிகபட்ச ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள நீங்க அந்த நோட்ல அந்த பாடலை எழுதி உங்களுக்குன்னு ஒரு குரூப் வந்து தனியா கொடுப்பாங்க, அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. உங்களை 10 பேரா குரூப்பா பிரிப்பாங்க. அந்த 10 பேர் இருக்கிற குரூப்ல நீங்க ஷேர் பண்ணணும். வாரம் வாரம் இந்த பாடலை எழுதி அந்த இதைய போட்டோ எடுத்து அந்த குரூப்ல ஷேர் பண்ணிடும். அவ்வளவுதான் உங்க வேலை. எழுத படிக்க தெரியாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அதையும் சொல்லிருங்க. நீங்க உங்களுக்காக என்ன பண்ணுவோம்னா, வாய்ஸ்ல நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இல்ல வேற லாங்குவேஜ் தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க வேற லாங்குவேஜ்லயும் இந்த பாடலை எழுதலாம். தமிழே எனக்கு எழுத தெரியாதுன்னு சொன்னா வேற லாங்குவேஜ் எழுதுறீங்க, எழுதிக்கோங்க. கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷு, என்ன உங்களுக்கு தெரியுமோ அதுல எழுதுங்க. பட் எழுதணும். எழுத படிக்கவே தெரியாதுன்னு இருந்தாலும் நீங்க ஆசிரியர் ஆகலாம், பட் வாய்ஸ்லயாவது சொல்லணும். 2 ஆப்ஷன். சரி, இப்ப விளக்கத்துக்கு போலாமா? 4 வரைக்கும் தான் விளக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது. எல்லாம்னா மொத்தமும், ஹோல் பிரபஞ்சமே. எல்லாம்னா எல்லாமே அடக்கம், ஆல். சரிங்களா? எல்லாம் வல்ல தெய்வம் அது. தெய்வம் அப்படிங்கிறது எது? அது எல்லாம் வல்லது.
எல்லாவற்றையும் விட வலிமையானது, எல்லாவற்றையும் விட மிக மிக பெரியது, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. எல்லாம் வல்ல தெய்வம் அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது சிங்குலர்ல சொல்றாரு. எல்லாம் வல்ல தெய்வங்கள் அதுன்னு சொல்லல, இதுக்குள்ள 1000 பொருள் இருக்கு. எல்லாம் வல்ல தெய்வம் அது. அப்ப அதுனா எத்தனை? ஒன்று. தெய்வம்னா எத்தனை? ஒன்று. தெய்வங்கள்னா புளூரல், தெய்வம்னா சிங்குலர். அப்ப இறைவன் ஒருவனே. அது எப்பேற்பட்டது? எல்லாம் வல்லது. சரி, அது எங்கப்பா இருக்குது அப்படின்னா, எங்கும் உள்ளது நீக்கமற. எங்கும் உள்ளது, இங்கு அங்கேன்னு இல்ல. தாய்மானவர் சொல்ற மாதிரி அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய். வார்த்தை அழகான வார்த்தை. எங்கும் உள்ளது நீக்கமற. நீக்கமறன்னா எங்கும் உள்ளது, ஒரு இடம் விடாம. அப்ப எனக்குள்ள இருக்கா? இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? இருக்கு. இந்த பூமி முழுக்க இருக்கா? இருக்கு. அணுவுல இருக்கா? இருக்கு. அண்டத்தில் இருக்கா? இருக்கு. அண்டம் கடந்து இருக்கா? இருக்கு. அது இல்லாத இடமே இல்ல. அதனாலதான் தூணிலையும் இருப்பான் இறைவன், துரும்புலையும் இருப்பான். பெரிதிலும் பெரிதான தூண்லயும் அவன் இருக்கிறான், சிறிதிலும் சிறிதான அணுவுலையும் அவன் இருக்கிறான். சுத்த வெளியை பற்றி பேசுகிறார். சுத்த வெளி எல்லாம் வல்லது. உங்களுக்கு அதை பற்றி விளக்கமெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறோம். அதனுடைய 4 தன்மை: வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். பெருவெளியே தெய்வமாம். பெருவெளி, சுத்த வெளி, தூய வெளி, அருட்பேர் ஆற்றல். அப்ப அந்த எல்லாம் வல்லதாக இருக்கிற அந்த பெருவெளி எங்கும் உள்ளது நீக்கமற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருன்னா அது சாதாரணமான ஒரு ஞானி. 3வது வரி போடுறாரு பாருங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே. அவரே சொல்றாரு, இது எல்லாத்தையும் உணர்ந்த மகான், நான் சொல்றேன்னு நம்பாத. ஏன்னா நம்புனீன்னா நாளைக்கு நம்பாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியானுங்களா? அதாவது இப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து வர்றீங்க, எங்காவது வெளியே வர்றீங்க. இப்ப வீட்டுல உங்க பையன் இருக்கிறான். சரிதானுங்களா? உங்க பையன் இருக்கிறான். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு, வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு, அம்மா தம்பி சரவணன் வீட்டுல இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் வீட்டுல இருக்கிறான்னு நம்புறேன் அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆமாப்பா வீட்டுலதான் இருக்கிறான். ஆமாப்பா வீட்டுலதான் இருக்கிறான். ஏன்னா நீங்க அங்க இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணி பார்த்து அங்கிருந்து இப்பதான் வர்றீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஆமாப்பா வீட்டுலதான் இருக்கிறான் அப்படித்தானே சொல்வீங்க. சரி, இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க. இப்ப உங்க பையனுக்கு ஃப்ரெண்டு போன் பண்ணி பாக்குறாரு, போன் எடுக்கல. இப்போ உங்ககிட்ட அவரு கேக்குறாரு, அம்மா இந்த மாதிரி சரவணனுக்கு போன் பண்ணம்மா, போன் எடுக்கலமா, அவன் வீட்டுலதான் இருப்பானாங்கம்மா அப்படின்னா, அவன் வீட்டுலதான்ப்பா இருப்பான் அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த டைம்ல அவன் வீட்டுல இருக்கான்னு நம்புறேன், நான் நினைக்கிறேன். வீட்டுலதான் இருப்பான், இல்லாமே இருக்கலாம். ஒரு கன்ஃபார்மா சொல்றதுக்கும் கன்ஃபார்ம் இல்லாம சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்ப நான் வீட்டுலதான் இருப்பான் நம்புறேன் அப்படின்னா அது கன்ஃபர்மேஷன் இல்ல, இல்லாமே இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது கொஞ்சம் நுட்பமான இடம். சரிதானுங்களா? அதாவது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், சரி வேண்டாம். இவருதான் என்னோட அப்பா, இவருதான் என்னோட அம்மா, இது நான் நம்புறேன்னு சொல்லக்கூடாது. நம்புறேன்னு சொன்னா தப்பா போயிடும். புரியுதா இல்லைங்களா? அப்ப கன்ஃபர்மேஷனா இருக்கணுங்கிற. நம்பிக்கை என்பது மாறக்கூடியது, உண்மை என்பது மாறாதது.
சரி, நமக்கு என்ன வேணுங்கிறாரு? உண்மை வேணுங்கிறார். நம்பிக்கை வேண்டாம், அதையும் கடந்தது உண்மை. நம்பிக்கை என்றால் இன்னைக்கு கடவுள் இருக்காரு நீங்க நம்ப கூடாது. நம்புனா நாளைக்கு இல்லாமல் இருக்கலாமோங்கிற ஒரு டவுட் உங்ககிட்ட வரலாம். உண்மை கடவுள் இருக்கிறார், உண்மை. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப எப்படி சொல்றாரு? நான் சொல்றேனே அப்படின்னு நீ நம்பாதப்பா. எல்லாம் வல்ல தெய்வம்னு ஒண்ணு இருக்குது. ஒண்ணுதான் இருக்குது. அது எங்கும் இருக்குதுப்பா நீக்கமற. அது இல்லாத இடமே இல்லப்பா. நான் இப்படி சொல்றேனே நீ நம்பாதப்பா. நீ சுயமா சிந்தித்து தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். கண்ணை மூடு. உனக்குள்ள மனதை செலுத்தி சிந்தனை செய்து பார். ஆமா, மகரிஷி சொல்றாரு, எல்லாம் வல்ல தெய்வம் அதுன்னு சொல்றாரு. அது எங்கும் இருக்குதுன்னு சொல்றாரு. இது உண்மையா? எதை அவரு சொல்றாரு? சுத்த வெளிய சொல்றாரு. அப்ப சுத்த வெளி எங்கும் இருக்குதா? கேள்வி கேளுங்க. நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அது இல்லாத இடம் இருக்குதா? அது இல்லாத இடமே இல்ல. உதாரணத்துக்கு இந்த பூமி இருக்குது. பூமி எங்க இருக்குது? இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குது. சரியா? இப்போ உங்க வீட்டுல ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளை நகர்த்தினீங்கன்னா அங்க என்ன இருக்குது? வெளி இருக்குது. ஸ்பேஸ் இருக்குல்ல? பொருளை நகர்த்தலாம், ஸ்பேஸ நகர்த்த முடியுமா நீங்க? அங்க இருக்கிற காற்றை நகர்த்தலாம், ஸ்பேஸ நகர்த்த முடியுமா? அந்த இடத்தை நகர்த்த முடியுமா உங்களால? கேள்வி புரியுதா? உங்க வீட்டை இடிக்கலாம், வீடே இல்லாம பண்ணலாம். பட் அங்க இருக்கிற ஸ்பேஸ் இல்லாம பண்ண முடியுமா? அங்க இருக்கிற காற்றை எல்லாம் எடுத்துடலாம், அங்க இருக்கிற விண்ணை எல்லாம் இல்லாம பண்ணிருங்க. அங்க இருக்கிற எந்த தூசு துகள் அத்தனை இல்லாம பண்ணலாம். பட் அங்க இருக்கிற எம்டினஸ், அங்க இருக்கிற சுத்த வெளியை இல்லாம பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அது பர்மனன்ட். அது பர்மனன்ட். இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், இந்த சப்தத்தை இல்லாம பண்ணலாம், அமைதியை உணவு இல்லாம பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? அமைதின்னு ஒண்ணு இருக்குது, அது எப்பவுமே இருக்குது, பர்மனண்டா இருக்குது. நான் பேசுறப்ப அந்த சத்தம் அந்த அமைதி இல்லாதது மாதிரி பண்ணுது. பட் அமைதி எப்பவுமே இருக்கு. நீங்க சத்தத்தை நிறுத்தலாம், அமைதியை உங்களால் நிறுத்த முடியாது. சொல்றது புரியுதா? அப்ப ஸ்பேஸ நீங்க இல்லாம பண்ண முடியாது. அப்ப எங்க இருக்கு ஸ்பேஸ்? எங்கும் இருக்குது. பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. பிரபஞ்சத்தையே அழுத்தீங்கனாலும் ஸ்பேஸ் இருக்கும். பிரபஞ்சம் கடந்தும் இருக்குது. ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளேயும் இருக்குது ஸ்பேஸ். ஒரு அணு ஓடுது, ஒரு அணு சுழலுது இல்ல? ஒரு அணு சுழலுது, நிறைய அணுக்கள் சுழலுது அதுக்குள்ள. இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, 2 அணு சுழலுது. ஒரு அணு, 2 அணு, 2 அணுவுக்கும் நடுவுல ஒரு சுழற்சி நடக்குது. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும்ல? ஸ்பேஸ் இருக்குது. ஒவ்வொரு அணுவுக்கும் மையத்திலையும் ஸ்பேஸ் இருக்கு. ஒவ்வொரு அணுவுக்கும் மையத்திலையும் இருக்கு, 2 அணுவுக்கு இடையிலையும் இருக்கு ஸ்பேஸ். ஸ்பேஸ் இல்லாத இடமே இல்லை. அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு, தெய்வம் இல்லாத இடமே இல்லப்பா. தெய்வம் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால கவனமா நடந்துக்கணும்னு அர்த்தம். இதுல நிறைய சூட்சுமமா மகிழ்ச்சி சொல்றாங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. நான் சொல்றேனே நம்ப வேண்டாம், நீ சுயமா சிந்திச்சு பார்த்து உணர்ந்துக்கோ. நான் சொல்றேனே நம்பினா நீ மாத்திருவ நாளைக்கு. நீயே சிந்திச்சு உணர்ந்துட்டீங்கன்னா தெளிவு, அதுக்கப்புறம் மாறவே மாறாது. ஆமா, தெய்வம் ஒன்று, அது எங்கும் உள்ளது, எல்லையற்றது, அது சுத்த வெளி. சரிங்களா? சரி, போதுமா? ஓகே, டைம் ஆயிடுச்சு. நமக்கு தியானம் ரொம்ப 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 முக்கியம். அதனால நம்ம தியானத்துல இப்ப நம்ம ஈடுபடுவோம். சரி, இந்த 4 வரியை இந்த வாரத்திற்கான விளக்கமாக வைத்துக் கொள்ளுங்க. இந்த 4 வரியை 1க்கு 100 முறை இல்ல, 1000 முறை, லட்சம் முறை உங்க மனசுல சொல்லுங்க. இதுக்குள்ள மிகப்பெரிய ஞானம் இருக்குது. இந்த இறை வணக்கத்தை நீங்க தொடர்ந்து சொன்னீங்கன்னா அந்த இறைத்தன்மையா மாறிடுவீங்க. சொல்லி பாருங்க, நான் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். சொல்லி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது 4 லைன் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கட்டும்.
1க்கு 100 முறை எழுதுங்க, தப்பு கிடையாது. ஃப்ரீயா இருக்கிற போல சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கிற போல எழுதுங்க. அப்ப இறைவன் எங்கும் இருக்கிறான், இறைவன் எங்கும் இருக்கிறான், அவன் எல்லையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி சொல்லி பாருங்க. அந்த இறைவனாகவே நீங்க மாறிடுவீங்க. அப்படி ஒரு சக்தி இருக்கிற இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பாடல் இது. அதுக்குள்ள ஆழமான கருத்துக்கள் இருக்கு. நான் அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அதனால இந்த வாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரொம்ப குறிப்பா நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு உரையை நிறைவு செஞ்சுட்டு தியானத்துக்குள்ள போலாம்.